அண்மை செய்தி. எப்போதும் இல்லாத வகையில் தமிழ்நாட்டில் தீவிர வெப்ப அலை வீசக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தமிழக அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் சதீஷ் முருகன் இணைப்பில் இருக்கிறார். சதீஷ் முருகன், வணக்கம். தற்பொழுது இந்திய வானிலை ஆய்வு மையம் தமிழக அரசுக்கு வெப்ப அலை தொடர்பாக ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர். அதில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? கூடுதல் விவரங்கள். சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள தேசிய கடல்சார் தொழில்நுட்ப மையத்தில் நடைபெற்ற இந்திய வானிலை ஆய்வு மையத்தினுடைய 150வது ஆண்டு விழாவில் இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தலைவர் மொஹபத்ரா கலந்து கொண்டார். நிகழ்ச்சியின் போது பல்வேறு கருத்துக்களை, தகவல்களை அவர் பரிமாறிக்கொண்ட நிலையில செய்தியாளர்களை சந்தித்த பொழுது தற்பொழுது தமிழகத்தில் நிலவி வரும் இந்த வெப்ப அலை மற்றும் அந்த அதிதீவிர வெப்பம் காரணம் தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்ட போது தீவிர வெப்பநிலை தொடர்பாக ஏற்கனவே கண்காணிக்கப்பட்டு அதற்கான தரவுகளுடன் தமிழக அரசிற்கு எச்சரிக்கை அனுப்பப்பட்டிருப்பதாகவும் அதன் தொடர்ச்சியாக அந்த தரவுகளின் அடிப்படையில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். அதே போல முன்பு எப்போதும் இல்லாத வகையில தமிழ்நாட்டில் தீவிர வெப்ப அலை காணப்படுகிறது. இது குறித்து அரசுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறோம். தமிழகத்தின் தற்போதைய நிலைக்கு ஹாட் அண்ட் ஹியூமிடிட்டி வெதர் என பெயரிடப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இதே போல வானிலை ஆய்வில் இருக்கக்கூடிய துல்லிய தன்மை குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட பொழுது குறிப்பாக பல்வேறு தமிழகத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிக மழை பெய்தது தொடர்பாக உரிய முன்னெச்சரிக்கை விடப்படவில்லை என்பது குறித்து கேள்விக்கு பதிலளித்த அவர் கடந்த 10 ஆண்டுகளில் 40% துல்லிய தன்மையானது இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகரித்திருப்பதாகவும் அதிநவீன தொழில்நுட்பங்களை ஆண்டுதோறும் பயன்படுத்தி வருவதாகவும் அடுத்த ஒரு சில மாதங்களில் புதிய தொழில்நுட்ப கருவிகள், அதிநவீன கணினிகளை வாங்க திட்டமிட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். தொடர்ச்சியாக இந்த வெப்ப அலை குறித்தும் பருவநிலை மாற்றத்தின் தொடர்பாக ஏற்படக்கூடிய பல்வேறு விஷயங்களும் இந்த நிகழ்ச்சியின் போது பரிமாறப்பட்டது. அதே போல பல்வேறு அரசு துறை அதிகாரிகள், காவல்துறை, தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர், பேரிடர் மேலாண்மை துறையினுடைய அதிகாரிகள், வருவாய்த்துறையினர், மாநகராட்சி அதிகாரிகள் என பல்வேறு தரப்பட்ட பேரிடர் மேலாண்மை காலநிலையுடன் ஒட்டி பணியாற்றக்கூடிய பல்வேறு துறையினரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் தான் தற்போது இந்த வெப்பநிலை குறித்தான எச்சரிக்கையும் அது தொடர்பாக அரசிற்கு அளிக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தொடர்பாகவும் அவர் இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். விரிவான தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.